YJ Elite Academy உங்களை அன்போடு வரவேற்கிறது. YJ Elite Academy என்று கூறினாலே ஃபியூச்சரிஸ்டிக் லேர்னிங் ஜோன். மழலைகளின் நேசத்தின் வாசம் ஏராளமான பூக்களையும் மிஞ்சும் என்று சொன்னால் அது மிகையாகாது. தாமரை இலையில் தண்ணீர் பூட்டாது, அதுபோல குழந்தைகளின் முகத்தில் எப்போதும் பிரகாசம் தப்பாது என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து வாழ்க்கையில் பயணிக்க வேண்டும். இப்போது நவீன வசதிகள் ஏராளமாக அமைந்து கொண்ட ஒரு ஆரம்ப பள்ளி உங்கள் குழந்தைகளுக்கு கிடைத்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். இன்று சென்னை போரூரில் அமைந்துள்ள நமது YJ Elite அகாடமி ஓடி விளையாடுவதற்கு தனி விளையாட்டு பகுதி, படிப்பதற்காக வகுப்பறை, குழந்தைகளுக்கு உணவு தயாரிப்பதற்காகவும் அதை உண்பதற்காகவும் தனியறை போன்ற பல அம்சங்களை கொண்டுள்ளது நமது YJ Elite அகாடமி. நமது YJ Elite அகாடமியின் காரணமாக இருக்கும் 2 நபர்கள், திரு ஜீவா மற்றும் திருமதி யோகிதா அவர்கள். தனது கடின உழைப்பினாலும் சிந்தனையாலும் நேர்மையினாலும் இன்று ஒரு முதல்வராக உயர்ந்துள்ளனர். நவம்பர் 29, 2023 தொடங்கிய இந்த ஆரம்ப பள்ளி நவீன கட்டமைப்புகளோடு அமைந்த இந்த ஆரம்ப பள்ளி பல்வேறு ஸ்பெஷல் கோர்ஸுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குழல் இனிது யாழ் இனிது என்பதாம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இதற்கு பொருள் என்ன அப்படின்னா மழலை சொல் கேட்காதவங்க தான் புல்லாங்குழல் இசையையும் யாழ் இசையையும் ரொம்ப நல்ல இனிது இசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய மழலை சொல் அறிந்தவர்கிட்ட தான் இப்போ நம்ம பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் மேம். ஸோ இவங்க தான் இந்த YJ Elite அகாடமியோட டைரக்டர். ஸோ உங்க பேர் என்ன மேம்? யோகிதா பாலி. ஓகே. ஸோ உங்க பேரும் அழகா இருக்கு, பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அழகா இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்கூல் பத்தி உங்களுடைய எண்ணங்கள் என்ன? ஆக்சுவலி இது என்னோட ரொம்ப நாளோட ஆம்பிஷன். ஏன்னா எனக்கு குழந்தைங்களோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே இருக்கும்போது மட்டும்தான் நான் நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக கற்றுக்க முடியும். நான் வேறு எந்த ப்ரொஃபஷனல் போனாலும் நான் கற்றுக்கிறத வச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ வர குழந்தைங்க நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க எங்களுக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்ப்ரெஷனாக இருக்குது. அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் தேடுறதுக்குண்டான நிறைய இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணினோம். ஸோ இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் சொல்லும் போதே தெரியுது, இதுக்கு முன்னாடி நீங்கள் மேபி டீச்சராக இருந்திருக்கலாமோ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆமாம், எஸ், நான் இருந்தேன். வேலம்மாள் ஸ்கூலில் குவாடினேட்டராகவும் இருந்திருக்கேன். ப்ளே ஸ்கூல்லையுமே டீச்சர்ஸ் ப்ளஸ் குவாடினேட்டராகவும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கும் அப்படின்னா அட்மிஷன் லெவலோட சேர்த்து அட்மின், ப்ரீ ஸ்கூல்ஸ் இது எல்லாமே நாங்கள் சேர்த்து பார்த்துட்டு இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு அங்கேருந்து தான் இந்த மோட்டிவ் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா என்னோட கிட்ஸ் என்னை எப்போவுமே ஸ்கூல் அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ மேம்ன்றதை கூப்பிடுறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ என்னோட ஸ்கூல் அம்மான்றது தான் அவங்க என்னை இது பண்ணும்பொழுது, சரி ஓகே, இது நம்ம வேறு ஒருத்தங்களுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணும்போதே நமக்கு ரிசல்ட் கிடைக்குது, இது நமக்காக பண்ணும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணது. ஸோ அம்மான்னு நீங்களே நிறைய தடவை என்ன சொல்லுவாங்க குழந்தைங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அம்மான்னு சொல்றப்ப கொடுக்குற உணவுல கூட ரொம்ப பாதுகாப்பாவோ ரொம்ப பார்த்து தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி உணவு அப்படிங்கிற வரதுல நீங்க என்னென்ன மாதிரி உணவு வழங்கிட்டு வரீங்க? கண்டிப்பா இந்த என்ன அப்படின்னா எங்க ஸ்கூல்ல வர கிட்ஸுக்கு நாங்களே ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஏன்னா பேரண்ட்ஸ் இப்போ ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்களால போயிட்டு பெருசாக எதுவும் குக் பண்ணி கொடுக்க முடியல. இன்னும் கேட்டால் ஹோட்டல் ஃபுட் பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு நாங்களே கிட்ஸுக்கு லஞ்சோடவே ப்ரொவைட் பண்ணுறோம், டே கேர் கிட்ஸோடு சேர்த்து தான். ஸோ ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் சுண்டல், ஒரு நாள் எக், வீக்லி ஒன்ஸ் எக், சூப்பு, பாயில்டு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவோம். லஞ்சுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்மில்லாபாத், கர்ட் ரைஸ், வெஜிடபிள் பிரிஞ்சி இந்த மாதிரினா ஹெல்த்தி ஃபுட் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் மாண்டசரி இதுக்கு மட்டும்தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேசிகிட்டு இருந்தீங்க அந்த கோர்ஸ் பற்றி. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, பெரும்பாலான வியூவர்ஸ்க்கும் சந்தேகமாக இருந்திருக்கும், மாண்டசரி கோர்ஸ்க்கும் ஒரு நார்மல் ப்ரீ ஸ்கூலுக்கும் என்ன மாதிரி வித்தியாசங்கள், அதில் இல்லாதது இதில் என்ன இருக்குது? ஓகே, இப்போ ப்ரீ ஸ்கூலுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த குழந்தை ரிட்டர்ன் பேஸ்டு தான் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரிட்டர்ன்ஸ் தான் நிறைய இருக்குமே தவிர ஓனாக எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு லெட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கிளேயில் அந்த லெட்டரை மோல்ட் பண்ண சொல்லுவோம். ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சுட்டு
சாண்ட் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் நாங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரிட்டர்ன் பார்ட்குள்ளேயே போவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து எங்களுக்கு ஒரு 2 கிளாஸ் வந்து எங்களுக்கு எடுத்துக்கும். ஸோ ஒரு 3rd கிளாஸில் தான் நாங்கள் அந்த ரிட்டர்ன் பார்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த லெட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த இருக்கிற அந்த பிக்சர்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி தரோம். அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் வந்து ரிட்டர்னுக்கு முன்னாடி நாங்கள் வந்து என்னென்ன எப்படி வந்து மோல்ட் பண்ணணும், அது க்ரியேட்டிவிட்டியாக கொண்டுட்டு போகிற வகையில் தான் இருக்கும் இது எல்லாமே. ஸோ மாண்டெசரி கோர்சஸ் பற்றி நிறையா பேசணும். பட் கோர்சஸ் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னும் போது அதுக்குன்னு ஒரு தனி கவனம் வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன மாதிரி பசங்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரீங்க? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்ற போதே நாங்கள் யோகா, டான்ஸ், மியூசிக் இதெல்லாம் வந்து ஸ்கூல்லே இது இன்க்ளூடட். இது வந்து தனியாக நாங்கள் கொடுக்கல. ஏன்னா குழந்தைங்க ப்ரீ ஸ்கூலுக்குள்ளே வரும்பொழுதே இதை முடிச்சு இதுவும் அவங்களுக்கு கூட ஒரு பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ சிலம்பம் மாதிரியும் இல்லை ஒரு யோகா இஸ் கம்பல்சரி. அதை நாங்கள் டினைனே பண்ணுறது கிடையாது. கண்டிப்பாக அவங்க யோகா கற்றுப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக இப்போ நாங்கள் கேட்குறது வந்து எதர் டான்ஸாக, சிலம்பம் ஆர் கராத்தே, இந்த 3 வந்துட்டு எதனா ஒன்று அவங்க வந்து அடிஷ்னலாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பேரண்ட்ஸோட சாய்ஸ் பொறுத்தும் இருக்குது. ஃபிசிக்கலாக அவங்க ஆக்டிவாக இருக்கிற இது வந்து 2 விஷயம்தான். ஃபுல் ஆக்டிவாக இருக்கிறது வந்து எதர் எனி அதர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். யோகான்றது நம்ம மன ரீதியாக அந்த ஒரு குழந்தைய அட்லீஸ்ட் நான் செகண்டுக்கு உட்கார வச்சாலும் அது எனக்கு அவார்ட் கொடுத்த மாதிரி. ஸோ அதுக்காக இதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அவார்டுன்னு பேசும்போது நீங்கள் இந்த டீச்சிங் ஃபீல்டில் நிறைய வருஷம் இருந்ததா வந்துட்டு நீங்களே வந்து சொன்னீங்க. ஸோ நீங்கள் டீச்சராக இருக்கும்போது ஏதாவது அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? அஃப்கோர்ஸ் என்னோட பாஸ்ட் நான் ஒர்க் பண்ண ஸ்கூலில் எனக்கு கொடுத்துருக்க அவார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் கேட்டகரியில் வருவேன். ஈவன் பேரண்ட்ஸோட இன்ட்ராக்ட் அவார்டாக இருக்கும், பெஸ்ட்டு டீச்சர், பெஸ்ட்டு கோஆர்டினேட்டர். ஸோ அந்த மாதிரி திங்ஸாக இயர்லி ஒன்ஸ் எனக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவார்ட்ஸ் பற்றி பேசணும், கோர்சஸ் பற்றி பேசணும், ஃபுட்ஸ் பற்றி பேசணும், பட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென். ஸோ என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது? ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படிங்கும்போது சுற்றி கேமராஸ் இருக்குது, ரொம்ப செக்யூராக இருக்கும். எந்த பக்கமும் கிட்ஸ் வந்து ஹைடல் ஆகவே முடியாது. இப்போ நீங்கள் இந்த நிறைய இந்த ஹேட்லலாம் பார்த்துருப்பீங்க, நானுமே பார்த்துருக்கேன். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி சுற்றி கேமராஸ் இருக்கும். கிட்ஸ் எங்கே போய் நின்னாலும் ஈஸியாக வி கேன் ஐடென்டிஃபைடு, ஓகே இங்கே இருக்கா. ஸோ இந்த மாதிரி விஷயம் மோஸ்ட் ஓவர் நாங்கள் எங்கேயுமே கிட்ஸை வந்து தனியாக விட்டுறது கிடையாது. கண்டிப்பாக யாருன்னா ஒருத்தர் ஏதோ டீச்சர் ஒரு கேர்டேக்கரோடு தான் அந்த கிட்ஸ் வந்து ட்ராவலில் இருப்பாங்க. ஸோ இப்படி தான் போய். ஸோ இதோட ஸ்பெஷலாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறது என்னென்னா, என்னோடய ஸ்கூலில் வந்து டிவி கிடையாது. நான் டிவியே வந்து நாங்கள் வைக்கல. பிகாஸ் வீட்லேயுமே அதுதான் பண்ணுறாங்க, டிவி, மொபைல்ஸ். ஏன்னா பேரண்ட்ஸ் ஒர்க்கிங் இருக்கிறதுனால ஏதோ ஒன்று குழந்தைங்க ஐடலாக இருக்கட்டும், அப்போ தான் அவங்க வந்து சமதாக இருப்பாங்கன்ற பேரில் இதெல்லாம் நம்ம கொடுத்துட்றோம். அட்லீஸ்ட் இங்கே வந்தாலாச்சு அவங்க இஷ்டத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு கத்துறது, குதிக்கிறது இந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து டிவியே ப்ரொவைட் பண்ணலை. ஸோ டிவி இல்லாமல் தான் ரைம்ஸ் ஆகட்டும், ஸ்டோரி ஆகட்டும் எல்லாமே வந்து நாங்களே என்ஆக்ட் பண்ணுவோம். கிட்ஸையுமே என்ஆக்டுக்கு பார்ட்டிசிபேட் எடுத்துப்போம். ஓகே. ஸோ போரூர்னு சொல்லும் போதே வந்துட்டு நிறைய ப்ரீ ஸ்கூல்ஸ் இருக்கும். ஸோ போரூர் வந்து ஒன் ஆஃப் த மெயின் சிட்டி இந்த சென்னை. ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு பேரண்ட்டாக இருக்கும் போது எங்கே தேடலாம், எங்கே போய் சேர்க்கலாம் அப்படின்னு. ஸோ இது ஒரு அட்மிஷன் பீரியட். ஸோ மொத்தமாகவே சொல்லணும்னா, ஸோ இந்த அட்மிஷன் பீரியடில் அந்த பேரண்ட்ஸ்க்காக என்ன சொல்வீங்க இங்கே சேர்க்கணும் அப்படின்னா? வெரி குட். ஸோ ஒரே ஒரு விஷயம்தான், எல்லா பேரண்ட்ஸும் ஆசைப்படுறது நெக்ஸ்ட் மதராக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இது நெக்ஸ்ட் ஓமாவும் ஒரு நல்ல மதர்ஸாகவும் நாங்கள் எல்லாருமே இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு வாரத்தில் எல்லாமே அடங்கியிருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ ஒரு மதர் கேர் இங்கே கிடைக்கும். அடிஷ்னலாக எஜுகேஷன். ஏன்னா ஒரு அம்மாவாக எங்களுக்கு தான் தெரியும் என் குழந்தைக்கு நான் என்ன சொல்லி கொடுக்கணுன்ட்டு. ஏன்னா ஆஸ் நான் ஒரு டீச்சராக இருந்தேன்னா அந்த குழந்தை ஒரு ரைம்ஸ் பாடினாலே நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவேன். பரவாயில்ல, நான் சொல்லி கொடுத்து அவன் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. ஆனால் பட் ஆஸ் அ மதராக நான் அது ஆக மாட்டேன். அங்கே இருக்கிற ஒரு 10 ரைம்ஸ் ஆச்சு என் குழந்தை பாடணும், எல்லாமே செய்யணும். ஏன்னா இந்த உலகமே என் பையனுக்கு காலு கீழே, என் குழந்தை காலு கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு அம்மாவும் டில் நவ் இப்போ வரைக்கும் இருக்கும். ஸோ இதை தான் நான் ஒரு குழந்தைங்களுக்குமே நாங்கள் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வர எல்லா குழந்தையும் என்னோட குழந்தை வெளியில் போகும்போது மட்டும்தான் அவங்க குழந்தையா போகும். உள்ள
நுழையும் போதே என்னோட குழந்தைய மட்டும்தான் அதை கேர் பண்ணி நாங்கள் எடுத்துட்டு கொண்டுட்டு போகிறது. ஸோ வந்துட்டு பெண்ணா இருந்து அதுக்கப்புறம் நீங்க டீச்சரா ஆகி இன்னைக்கு வந்துட்டு ஒரு ப்ரீ ஸ்கூலோட டைரக்டரா இருக்கீங்கன்னா வந்துட்டு அதோட பயணம் வந்து ரொம்ப பெரிய பயணம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க ஒரு ப்ரீ ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணணும், நம்மளும் வந்துட்டு ஒரு டைரக்டரா இருக்கணும் அப்படின்னு. ஸோ அவங்கள மாதிரி பெண்களுக்கு என்ன சொல்வீங்க? டெஃபினட்டாக எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். மோரோவர் ஒரே ஒரு விஷயம் தான், இன்ட்ரெஸ்ட், பேஷண்ட். அந்த ஒரு பேஷண்ட் இருக்கணும். ஏன்னா அந்த குழந்தை என்னதான் கத்தி கலாட்டா பண்ணாலும் நம்ம அவங்கள கண்ட்ரோல் கொண்டு வர தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு குழந்தை மெரிட்னா ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆவாங்க, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஒரு குழந்தைக்கு அது இது நாட் அப்ளிகபிள், அவங்களால ஒத்துக்கவே முடியாது. நம்ம அப்போ வந்து அவங்கள கட்டி அரவணைச்சு கொண்டுட்டு போகணும். இந்த ஒரு பேஷன்ஸ் மட்டும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருந்ததுன்னு அப்படின்னா டெஃபினட்டாக எல்லாராலையுமே முடியும். என்னாலே முடியும் போது எல்லாராலையுமே அது ஈஸியாக முடியும். ஒன்லி திங் பேஷன்ஸ் இருக்கணும். அந்த மதர்ஹுட்டை என்றைக்குமே விட்டுறக்கூடாது. அப்படியே அவங்க அந்த ட்ராவல் பண்ணி கொண்டுட்டே வரணும். ஸோ பொறுமையா கையாளுறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா இங்க இருக்கிற டீச்சர் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அந்த பொறுமையை கையாண்டுட்டு தான் ஒவ்வொரு எழுத்துல இருந்து ஒவ்வொரு வரியும் சொல்லித்தரேன். ஸோ அந்த டீச்சர்ஸ் பத்தி நீங்க சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிருக்க டீச்சர்ஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஐ எம் ஃபீல் வெரி ஹாப்பி. ஏன்னா ரொம்ப ஸ்டாஃப் நேச்சராக இருப்பாங்க, யாரும் கத்த மாட்டாங்க. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரியே அவங்களும் மிங்கலாகி அந்த கிளாஸஸ் எடுக்கிறதாகட்டும், ப்ரைம் சொல்கிறதாகட்டும், பப்பட் கட்டிங் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் கிட்ஸோட இன்வால்வோட அதை பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் எனக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஆஸ் அ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களும் ஒரு டேரக்டர்ன்றதுக்காக நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்க நாங்கள் எங்கேயுமே சொன்னது கிடையாது. ஸோ நானுமே அவங்களோட ஒன் ஆஃப் த ஒரு ஸ்டாஃபாக உட்காந்துட்டு தான் ஒர்க் ஷேர் பண்ணிக்கிறது. நிறைய ஸ்பெஷல் கோர்சஸ் வந்து நிறைய இடத்துல அவைலபிள் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் கோர்சஸ் கொடுத்துட்டு வரீங்க? எஸ் மேம், அதே மாதிரி ஸ்பெஷல் எஜுகேஷனும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டிசம் கிட்ஸ் வருவாங்க, ஸோ டிசபிலிட்டிஸ் கிட்ஸ் அது மாதிரி நிறைய இதுக்கு வரும். ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரின என்ன ப்ராப்பரான எப்படி என்ன டீச் பண்ணணுமோ அதையுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட நானுமே அதை படிச்சிருக்கேன் ஆக்சுவலி. அதுக்குன்னு தனியாக நான் டீச்சர்ஸ் யாரும் நான் கேரை எடுத்துக்கல. அந்த மாதிரி இதுக்கு வந்து எப்படி வந்து ஏன் ப்ரீ ஸ்கூல் அந்த மாதிரி பசங்க சூஸ் பண்ணுறாங்க பேரண்ட் அப்படின்னா மிங்கிள் ஆகிறதுக்கு. ஸோ அப்போ வந்து எல்லாரோடையுமே அந்த குழந்தை மிங்கிள் ஆகணுன்றதுனால இப்போ நான் ஒர்க் பண்ண சில ஸ்கூல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியான டீச்சர்ஸ் மோஸ்ட்லி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு தனியாக அந்த எந்த வந்து டீச்சிங் ஏஜ் எல்லாம் இருக்காது, எல்லாம் நார்மலாக இருக்கும். பட் எப்படி அந்த கிட்ஸோட நார்மலாக நம்ம ப்ளே பண்ண வைக்கிறோமோ, இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறோம், ஃபுட்டோட இதெல்லாம் தாண்டி எஜுகேஷனும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு தெரிகிற மாதிரியான ஒரு இடம் வந்து நம்ம கொடுக்கணுன்ற அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் இதை நான் முழுக்க இதை என்னோட கண்ட்ரோலில் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் கோர்ஸுமே ஆஃபர் பண்ணுறோம். மாண்டசரி கோர்ஸ் ஆகட்டும், பிஎட் கோர்ஸ் ஆகட்டும், எல்லாமே. ஏன்னா இப்போ நிறைய பேர் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஐடியில் இருக்க பேரண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ஆமாங்க எனக்கு இந்த நான் படிக்கணும், பிஎட் எடுத்துக்கணும், மாண்டசரி, ஏன்னா என் கிட்ஸு கூடயே நான் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட என்கொயரிக்கு வர மெயின் ரீசனே அதுதான். என்னோட ப்ரொஃபஷனல் ஐடி ப்ரொஃபஷனல் தான், பட் ஆனாலும் இது நாங்கள் பார்ட் டைமாக நாங்கள் எடுத்துக்கலாமா இந்த கோர்ஸ், ஏன்னா எங்கள் கிட்ஸு கூட நாங்களுமே ஸ்கூலுக்கு ஜாபு போயிட்டோம் அப்படின்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இப்போது நாங்கள் இதெல்லாம் ஆஃபர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் மேம். ஓகே, ஸோ வந்து நீங்க ட்ரைனிங் பத்தி சொன்னீங்க, கோர்சஸ் பத்தி சொன்னீங்க, பட் இன்ட்ராக்டிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்க. ஸோ அந்த இன்ட்ராக்டிவா இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி லாங்குவேஜஸ் இங்க YJ Elite அகாடமில நடத்திட்டு வரீங்க? ஹிந்தி, தமிழ் அந்த மாதிரி கேட்குறேன். எஸ் மேம், ஆக்சுவலி ஹிந்தியும் உண்டு, தமிழும் உண்டு. எப்படி நம்ம தாய்மொழி தமிழ் எல்லாருக்குமே ஈஸியாக வந்துடும். ஆனால் இப்போ எல்லா ஸ்கூல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி தேர்ட் லாங்குவேஜ்னு ஒன்று எடுத்தே ஆகணும். நிறைய பேர் வந்து நமக்கு சான்ஸ்கிரிட் வந்து இப்போ அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்லைன்றது என்னோட கருத்து. அது ஆனால் பட் ஹிந்தின்னும் போது இப்போ நிறைய இடத்துல இப்போ ஹிந்தி தேவைப்படுது. ப்ரொஃபஷ்னல் ஆகட்டும், இல்லை ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்க்காக ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஹிந்தி வந்து அட்லீஸ்ட் பேசிக் தெரிஞ்சிருந்தா பேசுறதுக்கோ ஏதோ ஒரு பேசிக் தெரிஞ்சால் அவங்களுக்கு சர்வே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக தான் ஹிந்தியும் சொல்லித்தரோம். ஈக்குவாலிட்டியாக இருக்கும் மேம். எப்படி நமக்கு தமிழும் நான் எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ
ஹிந்தியும் அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நான் ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்பொழுது அங்கே போய் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. ஏன்னா அங்கே போய் தான் அந்த குழந்தை திரும்பவும் புது லாங்குவேஜ் படிக்கிறோம் அந்த ஒரு ஃபியர் இல்லாமல் ஆல்ரெடி இது எனக்கு தெரியும். குழந்தை ஃபர்ஸ்டே எடுக்கும் பொழுதே ஒரு டீச்சரோட இன்ட்ராக்ட் ஆகும்போது அந்த டீச்சர்ஸும் ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த டீச்சர் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்டார் போடுறதாகவும் ஒரு ஸ்மைலி கொடுக்கறதாகவும் ஒரு ஹக் கொடுக்குறதும் அந்த குழந்தைக்கு அது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்கும். ஸோ அந்த லெவலில் தான் எப்படி நான் இப்போ வந்து நாங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டை நாங்கள் ட்ரைன் பண்ணுறோம் இல்லைங்களா. யூகேஜி குழந்தை தான் அவங்களே அவங்க லஞ்ச் பேக்ஸோடு வருவாங்க. டவல்ஸ் ஓப்பன் பண்ணி டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி திருப்பி அவங்க போய் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் அவங்களை ட்ரெயின் பண்ணுறது தான் எல்லா வித இடத்துலையுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஹலோ மாஸ் மீடியாவின் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போ டைரக்டருக்கு அடுத்து நம்ம யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா YJ எலைட் அகாடமியோட டீச்சர் கிட்ட தான் பேச போறோம். ஸோ பொதுவாக ஆசிரியர் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு ரொம்ப கண்ணியமா கட்டுக்கோப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி வந்துட்டு தெரியும். ஆனா அவங்க இல்ல, அது பேசும்போது தான் உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் மேம். வணக்கம் மேடம். உங்களுடைய பேர் மேம்? லக்ஷ்மி மேடம். ஓகே. ஸோ பொதுவாக ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்லும் போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். ஒரு டீச்சர் ஐயோ இப்படி இருப்பாங்களே, குழந்தைங்க எங்கே பயந்துருமோ, நம்ம பிள்ளைங்களை அடிச்சிருவாங்க. நீங்கள் குழந்தைங்கள பொதுவாக எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அவங்க வீட்டில் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரின்னு சொல்கிறப்போ ஒரு குழந்தைங்க ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும், ஒரு குழந்தைங்க உம்முன்னு சோகமாக அப்படியே தனியாக இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் இணைச்சு தான் நீங்கள் வந்துட்டு ஒரு கிளாஸே உருவாக்க முடியும். அந்த ஒரு சரௌண்டிங்கை நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க? ஒரு கிளாஸுக்கும் ஒரு டீச்சரும் ஒரு வித்தியாசமான இருக்கிற டேலண்ட்டை அந்தந்த குழந்தைங்க கிட்ட காட்ட சொல்ல அதுங்க அதுக்கேற்ற மாதிரி என்ஜாய் பண்ணி போவாங்க. இப்போ நீங்க கொஞ்சம் சோகமா இருக்கிறீங்கன்னா உங்ககிட்ட இருந்து என்ன பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்கள் அதுக்குள்ளேயே கேர் பண்ணிப்போம். அந்த விஷயத்த அந்த குழந்தைங்க கிட்ட காட்ட சொல்ல அதுங்க சந்தோஷமாயிடுவாங்க. இப்போ சோகமா இருக்கிறாங்கன்னா எப்போ பார்த்தாலுமே சோகமா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாய்ஸோ இல்லை ஒரு டான்ஸோ இல்லை ஒரு பேச்சு சும்மா எதுனா ஒரு குழந்தைய எதுனா சம்திங் அவங்களுக்கு எதுனா பிடிக்குதோ கலரிங் என்ன பிடிச்சாலும் அதை வச்சு காட்டி அவங்கள ஒரு அந்த மூடு கூட்டிட்டு வந்து என்ஜாய் பண்ண வைக்கிறது தான் எங்களோட. ஸோ பேரண்ட்ஸ் பற்றி நம்ம பேசும்போது நிறையா விஷயங்கள் வந்து நம்மக்கிட்ட கேள்வி எழுப்பக்கூடியவங்க பேரண்ட்ஸ்னு சொல்லும் போது. ஸோ பேரண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க பசங்க எப்படி இருக்காங்க அப்படி இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கூலில் வந்து இது அட்மிஷன் டைம். ஸோ நிறைய குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வந்து இங்கே தான் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். எனக்கு பொருள் அத்தனை ப்ரீ ஸ்கூல் இருக்கு, இங்கே சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏன், அது ஏன் இங்கே சேர்க்கணும், நான் டீச்சராக இருக்கப்ப நான் எப்படி உங்கள் குழந்தைங்களை பார்த்துப்பீங்கன்னு சொல்லுங்க. எங்க குழந்தைங்களை பார்த்து வீட்டை விட இங்க பாக்குறது மற்ற ஸ்கூல் எப்படியே எங்களுக்கு அது நம்ம போய் ஒரு ஸ்கூல்ல போய் பார்க்க போறது இல்லை. எங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீடமா ஒரு குழந்தை இந்த ஒரு பொருள் வேணும் இந்த இடத்துல விளாடணும் இங்கதான் நான் நிப்பேன்னா நின்றுக்கும். உனக்கு ஃபோர்ஸ் பண்ண போறதே கிடையாது. உனக்கு எந்த டாய்ஸோ இல்லை எந்த ரைம்ஸோ இல்லை உனக்கு என்ன வேணுமோ அதை நாங்க அந்த குழந்தைக்கு சேவை செய்யறோம். எப்படியா இருந்தாலும் சரி, அழுகுற குழந்தையா உனக்கு இந்த பொம்மை இல்லை இந்த பாட்டு உனக்கு இந்த டான்ஸ் ஆடணுமா மேம் சொல்லு நான் ஆடுறேன், உனக்கு எப்படி பண்றது பண்ணாலும் அதை பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். அந்த குழந்தைகிட்ட நானே கேட்பேன் உனக்கு என்னடா வேணும், உனக்கு என்ன பண்ணா நீ திருப்தி ஆகணும், அந்த குழந்தைகிட்ட நானே கேட்டு இது பண்ணுவோம். இல்லை நான் இல்லைனா கூட எங்க மேம் எங்களை சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க எங்க கூட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் குழந்தைய மாதிரி அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு போகணும். இதுதான் வந்து பேரண்ட்டுக்கிட்டே நாங்க சொல்ற ஒரே விஷயம், நீங்க கவலைப்படாம வீட்டில் இருந்துங்க நாங்க பார்த்துக்கிறோம். அதுக்கு 100% அதுக்கேற்ற மாதிரி பசங்க கிட்ட போயும் பேரண்ட் போய் கேட்பாங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க எப்படி பண்றாங்க. அதுக்கேற்ற ரிசல்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க பேரண்ட் கிட்ட கொடுத்துட்றாங்க. அதனால எங்க ஸ்கூல் எங்களுக்கு பெனிஃபிட். ஃபர்ஸ்ட் வரணும்னு ரொம்ப இன்னும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு எல்லாமே வந்து எங்களுக்கு நிறைய வந்துட்டே இருக்கணும், எல்லாமே பண்ணணும்னு எங்களுக்கு இது இல்லாம இன்னும் நிறைய பெரிய இடத்துக்கு போகணும்னு ஒரு இதுல இருக்கிறோம். அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவோம் நாங்க. ஓகே. ஸோ ஸ்கூலோட பெனிஃபிட் பத்தி சொன்னீங்க. பேசும்போது எனக்கு வந்து மேம் இருக்காங்க கூட மேம் இருக்காங்கன்னா, ஸோ டேரக்டரோட நீங்க என்ன அவ்வளோ க்ளோஸா எந்த மாதிரி? கண்டிப்பா ரொம்ப ரொம்ப க்ளோஸ். நாங்க எத்தனை வருஷம் தெரியும், எப்படி அவங்களோட? எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட நான் ஒரு 7 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். பட் வந்து இப்போ வந்து அவங்க ஸ்கூல்ல இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வேற ஒரு ஸ்கூல்ல நான் இருக்க சொல்ல எனக்கு அது மூலிமா கனெக்ட் ஆகி அவங்க மேம்னு சொல்ல முடியாது, சிஸ்டர்ன்னு சொல்ல முடியாது, எல்லாமே ஒரு மிங்கிள் தான். அவங்க எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும், மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் நானே ஒரு ஸ்கூல்ல இருந்து எனக்கு இவங்க தான் வேணும் எல்லாமே பண்ற அளவுக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப். பசங்க சின்ன குழந்தை இருந்தாலும் ஒன்னா செல்லக்குட்டி பட்டுக்குட்டின்னு தான். உங்களை ஒரு வாட்டி பார்த்துட்டா கூட அடுத்த வாட்டி பார்த்தா என் பொண்ணு
என் செல்லம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஐயோ இவங்களா இந்த பொண்ணான்னு வாயில வர்றதை விட இந்த டார்லிங் அப்படின்ட்டு ஸ்மூத்தா எல்லார்கிட்டயுமே ரொம்ப சாஃப்டா. அவங்க கோவப்பட்டு நான் இன்ன வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. ஒரு 7 வருஷமா பாக்குறேன். அவங்க கோவப்பட்டு பார்த்தா ஒரு பசங்க ஏய் இங்க வந்து உட்காருன்னு சொன்னனாலே கிடையாது. அவங்களே ஒரு குழந்தை மாதிரி மாறிடுவாங்க. ஐயோ என் தங்கம் இப்படி அழுவுது, என் புள்ள இப்படி அழுவுது அப்படின்ற ஒரு இதுலயே போயிடுவாங்க அவங்க. இன்ன வரைக்கும் வேற மாதிரி போய் பார்த்தது கிடையாது. நானு போய் பார்த்தா அடுத்த வாட்டி பண்ணிட்டாங்க. 7 வருஷத்துல நடக்காது, இதுக்கப்புறம் நடக்கவே நடக்காது. அது ஒண்ணா நம்ம எழுதி கொடுத்துட்டு நான் போறேன். அது மாதிரிதான் நான் சொல்ல முடியும் எங்க மேம் பத்தி. வேற ஸோ வந்துட்டு நம்ம மேமோட ரிலேஷன்ஷிப் பத்தி பேசியிருந்தோம், நம்ம ஸ்கூலை பத்தி பேசியிருந்தோம். இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா அப்படின்னா கோர்சஸ், எஜுகேஷன். ஸோ குழந்தைங்களை பொதுவா ப்ரீ ஸ்கூல்ல சேர்க்கிற காரணம் எஜுகேஷன். ஸோ அந்த எஜுகேஷனை நீங்க எப்படி சொல்லி தரீங்க, என்னென்ன மாதிரி கோர்சஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்றது வியூவர்ஸ் கிட்ட சொல்லுங்க. எங்க ஸ்கூல்ல வந்து ஹிந்தி, ஃபோனெட்டிக்ஸ், இங்கிலீஷ், அப்புறம் வந்து வேதிக் மேக்ஸ், அப்புறம் வந்து இன்னும் 2 இது புதுசா. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ், அதுவும் பேரண்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த கொஸ்டின்ஸ் தான். ஸோ என்ன மாதிரியான கோர்ஸ் இந்த YJ Elite அகாடமில அவைலபிளா இருக்கு? ஃபோனெட்டிக்ஸ் இருக்கு, ஹிந்தி இருக்கு, வேதிக் மேக்ஸ், எக்ஸ்ட்ரா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே. ஸோ வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸோ வேதிக்கு, மாண்டசரி, இந்த மாதிரி நிறைய சொன்னீங்க. அதை பத்தி டைரக்டரும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதையும் தாண்டி அகாடமின்னு சொல்லும் போது ஸ்பெஷல் கோர்சஸ் அவைலபிளா இருக்கிறதா வந்துட்டு நானே ப்ரௌச்சர்ல பார்த்தேன். ஸோ அதை உங்க வாயால நீங்க வியூவர்ஸ்க்கு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் தெளிவாவே இருக்கும்னு நினைக்கிறேன். பிஎட் மாற்று சர்வீஸ். ஓகே. ஸோ ஹலோ மாஸ் மீடியாவின் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா வந்துட்டு YJ Elite அகாடமியோட கேர்டேக்கர் கிட்ட தான் பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் தான். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும் குழந்தைகளை பத்தி. ஆனா அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதோட கஷ்டம் உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த குழந்தைங்களை நீங்க எப்படி பார்த்துட்டு வரீங்க? நல்லா பாத்துக்கிறீங்க. ஸோ ஊட்டச்சத்துக்கான உணவுகள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய வகைகள் இருக்கு. ஆனா ஊட்டச்சத்தை தாண்டி வந்து ஜங்க் ஃபுட், எண்ணெயில செஞ்ச உணவு தான் வந்துட்டு நிறைய வந்துட்டு கொடுத்துட்டு வராங்க. ஆனா நீங்க மட்டும் இந்த ஊட்டச்சத்து பேஸ்லயே கொடுத்துட்டு வரீங்க. ஸோ என்னென்ன மாதிரி உணவுகளை வந்து நீங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க? பச்சை பயிறு, சுண்டல், அப்புறம் யோசிக்க முடியாத அளவுக்கு நிறைய உணவுகளை கொடுத்துட்டு வரதா வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ஹலோ மாஸ் மீடியாவின் சார்பாக வாழ்த்துக்கள். YJ Elite அகாடமிக்கு நம்ம வந்தது மட்டும் இல்லாம டீச்சர்ஸ் கிட்ட இன்டர்வியூ எடுத்தோம், டைரக்டர் கிட்ட இன்டர்வியூ எடுத்தோம், ஈவன் தான் நம்ம கேர்டேக்கர்ஸ் கிட்ட கூட பேசிட்டோம். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி டைரக்டர் சொன்னாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க, என்கிட்ட நிறைய பேர் படிச்சிருக்காங்க, அதுல ஒரு ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் வந்து நம்ம வந்து பேச போறோம். ஸோ இவங்க வந்துட்டு டைரக்டர் மேம். ஸோ இவங்க கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் மேம். வணக்கம். ஸோ உங்களோட பேர் என்ன மேம்? என்னோட பேர் தனுஜா. ஓகே. ஸோ வந்துட்டு மேமோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்னு சொன்னாங்க. எப்பவுமே வந்துட்டு நாங்க கண்டினியூஸா வந்துட்டு பேச்சிலே இருப்போம், எப்பவுமே வந்துட்டு நாங்க ஒரு டச்ல இருப்போம்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க இன்டராக்டிவா இருந்திருக்காங்க. ஸோ இத்தனை வருஷம் கழிச்சும் வந்துட்டு இருக்காங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்திருக்கு? எனக்கு என்னோட 2 பசங்கள்ல ஃபர்ஸ்ட் பையன்கள் தான் கிளாஸுக்கு கொரோனா டைம் முடிஞ்ச உடனே இது பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வீட்டுல வந்து போயிட்டு கிளாஸ் எடுத்திருந்தோம். அது வந்து கொஞ்சம் பெரிய பையன் கொஞ்சம் யாரோடையும் பெருசா ஒட்ட மாட்டேன் டீச் பண்ணும் போது. சின்ன பையன் ஓகே கொஞ்சம் நார்மலா பேசக்கூடியது. ஸோ அவருக்கு கொஞ்சம் பிடிச்சிருச்சு ஸ்டார்ட் பண்ணும் போதே. ஸோ எங்களுக்கு அதனால அவர்கிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு படிப்புல. ஸோ அதனால நாங்க கண்டிப்பா அவன் 2 பேருக்கும் கிளாஸ் எடுக்கிற மாதிரி பண்ணிட்டே இருந்தோம். ஸோ நடுவுல எனக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது, தமிழ் மீடியத்துல படிச்சதால. அதனால நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ட்ரை பண்ணினேன். ஸோ எனக்கு கொஞ்சம் அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பண்ண முடிஞ்சிச்சு. என்னோட டீச்சர்னாலே ஒரு கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா எனக்கு அப்படி தோணல. ஸோ அதனால கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு போன டைம் என்ன ஆச்சுன்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் அங்க இருக்க முடியலன்றதால ஸோ இங்க வர வேண்டிய அவசியம் வச்சு. ஸோ இங்க வந்த பிறகு ஸோ இங்க ஃபுல்லாவே இங்கிலீஷ் தானே. அதனால திரும்ப அவங்க ஞாபகம் வந்துச்சு எனக்கு வெளியில போறதுக்கு அவ்வளவு இல்லை.
அதனால திரும்ப அவங்க கிட்டே கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அவங்க பண்றது ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ஸோ திருப்தியா இருக்கிறத விட ஸோ கொஞ்சம் அந்த கூச்சமிதல் இல்லாம கொஞ்சம் அவங்க கிட்ட பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ என் 2 பசங்களுக்குமே மேத்ஸ் இங்கிலீஷ் ஏதாவது டவுட்னா அவங்க கிட்ட தான் கேட்குற மாதிரி. ஸோ ஆங்கிலம்னு சொல்லும் போது அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தீங்க ஆங்கிலம்னு சொல்லும் போது. ஸோ ஆங்கிலமா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் அந்த சொல்லி கொடுக்குற விதம் இவங்களிடம் இருந்து எப்படி இருந்தது? கொஞ்சம் என்னது ஒரு இது இல்ல. ஸோ இப்ப அவங்க சொல்றது வந்து டீச்சிங் மை ஃப்ரெண்ட் மாதிரி கொஞ்சம் திரும்ப திரும்ப கேட்டாலும் கொஞ்சம் இது பண்ணி கொடுப்பாங்க. என்ன சொல்றது அது ஸோ ஒரு டீச்சர் மைண்ட் செட்டுக்கு வராது. ஸோ ஃப்ரெண்ட் மாதிரி கொஞ்சம் அந்த கூச்சம் எதுவும் வராது நமக்கு. ஸோ அந்த பயமும் இருக்காது. ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியாவே இது பண்ண முடியுது. ஸோ இது நான் எப்படி சொல்றேன்னா வீட்டுல இருக்கிற ஒருத்தங்க சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமா ஸோ அதே மாதிரி தெரியல. ஸோ வந்துட்டு ஆஸ் அ பேரண்டாவும் நீங்க வந்துட்டு பேசியிருந்தீங்க, ஆஸ் அ ஸ்டூடெண்டாவும் நீங்க பேசியிருந்தீங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷலி ஒரு அட்மிஷன் டைமுக்கு உண்டான நேரம். இந்த நேரத்துல வந்துட்டு நிறைய வந்துட்டு அம்மா அப்பா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு நல்ல ப்ரீ ஸ்கூலை வந்து தேர்ந்தெடுத்து தன் பிள்ளைங்களை சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ இந்த ப்ரீ ஸ்கூலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், அவங்களோட டைரக்டர் பத்தியும் உங்களுக்கு நன்று அறியும். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு பேரண்ட் இங்க வந்து சேர்க்கணும்னா ஏன் சேர்க்கணும், எதுக்காக சேர்க்கணும், இந்த ப்ரீ ஸ்கூலை ஏன் தேர்ந்தெடுத்து சேர்க்கணும்? இப்ப பசங்களை இது பண்ணும் போது என்னோட பெரிய பையனுக்கு நல்ல ஒரு டீச்சர் அமையல. ஒரு கிட்டத்தட்ட 3rd 4th ஸ்டாண்டர்ட் வரை அமையல. அதனால அவருக்கு இந்த ரீடிங் பண்றது இது பண்றது அவருக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. சின்ன பையனுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. என்ன பேசிக் அவங்க தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும் போதே பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால கொஞ்சம் ஒரு அவங்க அந்த சின்னல சொல்லி கொடுக்கறது அது கொஞ்சம் வளர வளர கொஞ்சம் அதை பிடிச்சுக்குவாங்க. இன்னொன்று 2வது ஈஸியா அவங்க வந்து பிள்ளைகளோட அந்த திட்டி இது பண்ண மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு மதர் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஸோ சொல்றது ஃபர்ஸ்ட் நம்ம படிப்பிச்சுட்டு போறது மட்டும் இல்ல, அப்ப பிள்ளைகளுக்கு புரியணும். ஸோ அவங்க வந்து அதை பயப்படாம அதை இது பண்ணி கவர் பண்ணணும். ஸோ அது அந்த ஒன்றால ஸோ அவங்க வந்து கொஞ்சம் பசங்களோட ரொம்ப மிங்கிள் ஆயிடுவாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நான் 2 பசங்களை வச்சு பார்த்ததும் என்ன வச்சு பார்த்ததும் கிட்டத்தட்ட அவங்க பசங்களோட ஒரு டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க, எங்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் மைண்ட் பண்ணுவாங்க. ஸோ விளக்கி சொன்னதெல்லாம் தாண்டி உங்களுடைய இலங்கை தமிழ் வந்து மிகவும் அழகாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லணும். ஹலோ மாஸ் மீடியாவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Phonetic sounds a, b, ba.